நீட் கெமிஸ்ட்ரி ஃபவுண்டேஷன் கிளாஸ்ல நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா பேசிக் கான்செப்ட் ஆஃப் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி. பேசிக் கான்செப்ட் ஆஃப் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி தான் பார்க்க போறோம். அப்ப அந்த கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில ஒரு யூனிட் தான் இந்த கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது. இந்த கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது தனி ஒரு யூனிட் சொல்லிடலாம். ஓகேவா? இப்போ நம்ம இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படின்னாவே அப்படியே பேசிக் கான்செப்ட் யாருன்னா பீரியாடிக் டேபிள் அப்படின்னு சொல்லிடுவோம். ஓகேவா? அப்ப அந்த பீரியாடிக் டேபிளும் ரொம்ப முக்கியம் தான் இந்த கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரிக்கு. அதை தாண்டி சம் பேசிக் கான்செப்ட் இருக்கு. ஓகேவா? அது மட்டும் இல்லாம புதுசா ஒரு சில கான்செப்ட் இருக்கு. ஓகேவா? அது நம்ம இந்த பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சாதான் இந்த கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது யூனிட்ல நம்ம என்டர் ஆக முடியும். அதுல இந்த கான்செப்ட் நம்ம தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா தான் ஒவ்வொரு கோஆர்டினேஷன் காம்பனன்ட்டுக்கும் நம்ம ஐயூபிஏசி நேம் எழுத முடியும். அந்த ஒவ்வொரு கோஆர்டினேஷன் காம்பனன்ட்ல இருந்தும் அவங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ், மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ், அவங்க காம்ப்ளெக்ஸோடைய கலர், ஓகேவா, மேக்னெட்டிக் மூவ்மெண்ட், இதெல்லாம் நம்ம வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியும். ஓகேவா? அப்போ கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியில பாருங்க சம் ஃபண்டமெண்டல் பேசிக் கான்செப்ட் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? டீடைலா நம்ம வந்து 1 மார்க் டைப்ல, அதாவது நீட் கொஸ்டின் டைப்ல பார்க்க போறது இல்ல, பேசிக் கான்செப்ட் மட்டும் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க போறோம். ஓகேவா? கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் பிராக்கெட்ல இருப்பாங்க. ஓகேவா? ஸ்கொயர் பிராக்கெட்ல இருக்கிறவங்க தான் யாரு? கோஆர்டினேஷன் காம்பவுண்ட். இந்த ஸ்கொயர் பிராக்கெட்லுக்குள்ளார ரெண்டு முக்கியமான காம்பவுண்ட்ஸ் பிரச்சனை இருக்கும். ஓகேவா? அதுல ஒருத்தங்க யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா எம் அப்படிங்கிறவங்க, இன்னொருத்தங்க யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா எல் அப்படிங்கிறவங்க. இந்த எம் அப்படிங்கிறவங்க நம்ம யாரு சொல்லுவோம் அப்படின்னா இவங்களை நம்ம சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் ஆர் அயான் அப்படின்னு சொல்லுவோம். சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் ஆர் அயான். ஓகேவா? இவங்க நம்ம தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா மைய உலோக அணு அல்லது அயனி நம்ம சொல்லுவோம் தமிழ்ல. இங்கிலீஷ்ல நம்ம சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் ஆர் அயான் அப்படின்னு சொல்லுவோம். சரி, அடுத்தது யார் வராங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா லிகாண்ட். இந்த எல் அப்படிங்கிறவங்க யாரு சொல்லி பாத்தீங்கன்னா லிகாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். லிகாண்ட். ஓகேவா? அப்போ இந்த கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ், கோஆர்டினேஷன் காம்பனன்ட்ல ரெண்டு இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம், இந்த லிகாண்ட். இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப முக்கியமான ரெண்டு காம்பனன்ட்ஸ். ஓகேவா? சரி, இந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் ஆர் அயான் சொல்றலையா, இந்த சென்ட்ரல் மெட்டல் மேக்ஸிமம் யாரா இருப்பாங்க அந்த மெட்டல் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டி பிளாக் எலிமெண்ட்ஸ் தான் மேக்ஸிமம் மெட்டல்ஸா பிரசன்ட் ஆயிருப்பாங்க. ஓகேவா? இந்த காம்ப்ளெக்ஸ் வரக்கூடிய மெட்டல் எந்த மாதிரியான மெட்டல்ஸ் வருவாங்கன்னா பீரியாடிக் டேபிள்ல டி பிளாக் எலிமெண்ட்ஸ் தான் வருவாங்க. அதுல மேக்ஸிமம் 3D சீரிஸ் எலிமெண்ட்ஸ் வருவாங்க. டி பிளாக் எலிமெண்ட்ஸ்ல நம்ம 3D சீரிஸ் எலிமெண்ட்ஸ், 4D சீரிஸ் எலிமெண்ட், 5D சீரிஸ் எலிமெண்ட், 6D சீரிஸ் எலிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதுல மேக்ஸிமம் வரக்கூடியவங்க 3D சீரிஸ் எலிமெண்ட்ஸ் தான் வருவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் லிகாண்ட் அப்படிங்கிறவங்க, லிகாண்ட் அப்படிங்கிறவங்க டிஃபரெண்ட் டைப் ஆஃப் லிகாண்ட் இருக்காங்க. ஓகேவா? டிஃபரெண்ட் டைப் ஆஃப் லிகாண்ட் இருக்காங்க. ஓகேவா? அப்போ லிகாண்ட் யார் யாரெல்லாம் எந்த மாதிரியான லிகாண்ட் இருக்கு, அதோட டைப்ஸ் என்ன அப்படிங்கிறது நம்ம அடுத்து நெக்ஸ்ட் வீக்ல பார்க்க போறோம். அப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறவங்க ரெண்டு இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட்ஸ் யாரு அப்படிங்கிறது நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருக்கணும். கோஆர்டினேஷன் காம்பனன்ட்ல இந்த ரெண்டு கான்செப்ட் தான். நீங்க ஒருத்தங்க யாருன்னா மெட்டல் அப்படிங்கிறவங்க, இன்னொருத்தங்க லிகாண்ட் அப்படிங்கிறவங்க. ஓகேவா? சரி, இந்த மெட்டல் சரி இந்த லிகாண்ட் ரெண்டு பேரும் கம்பைன் ஆனதை நம்ம கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்றோம். இந்த மெட்டல் எந்த மாதிரியான நேச்சர்ல இருப்பாங்க, லிகாண்ட் எந்த மாதிரியான நேச்சர் இருப்பாங்க அப்படிங்கறத நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறோம். இந்த மெட்டல் அப்படிங்கிறவங்க பாருங்க எம் அப்படிங்கிறவங்க எலக்ட்ரான் அக்செப்டிங் நேச்சர்ல இருப்பாங்க. எலக்ட்ரான் அக்செப்டிங் நேச்சர்ல இருப்பாங்க யாரு? இந்த மெட்டல் அப்படிங்கிறவங்க. இந்த லிகாண்ட் அப்படிங்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரான் டொனேட்டிங் நேச்சர்ல இருப்பாங்க. ஓகேவா? அப்போ எலக்ட்ரானை டொனேட் பண்ணக்கூடியவங்க யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா லிகாண்ட் அப்படிங்கிறவங்க எலக்ட்ரானை டொனேட் பண்ணுவாங்க. மெட்டல் அப்படிங்கிறவங்க எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அப்போ லிகாண்ட் டொனேட் பண்ணக்கூடிய எலக்ட்ரானை அக்செப்ட் பண்றவங்க யாருன்னா அந்த மெட்டல். ஓகேவா? மெட்டல் எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அப்போ யார் ஒருத்தங்க எலக்ட்ரானை டொனேட் பண்றாங்களோ, ஓகேவா, யார் ஒருத்தங்க எலக்ட்ரானை டொனேட் பண்றாங்களோ அவங்கள நாம என்ன சொல்லுவோம்னா லூயிஸ் பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளா பாருங்க, இந்த கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ்ல எலக்ட்ரானை டொனேட் பண்ணக்கூடிய நேச்சர் யாருக்கு இருக்கு? லிகாண்டுக்கு இருக்கு. அப்ப எலக்ட்ரானை டொனேட் பண்றவங்க நம்ம லூயிஸ் பேஸ் அப்படின்னு சொல்லிடுவோம். அப்போ லிகாண்ட் என்னவா ஆக்ட் ஆகுறாங்க அப்படின்னா லூயிஸ் பேஸா ஆக்ட் பண்ணுவாங்க. அப்போ அவங்க லிகாண்ட் அப்படிங்கிறவங்க ஒன் லிகாண்ட் அப்படிங்கிறவங்க 1 பேர் ஆஃப் எலக்ட்ரானை டொனேட் பண்ணலாம், 1 ஆர் மோர் பேர் ஆஃப் எலக்ட்ரானை டொனேட் பண்ணலாம். ஓகேவா? அப்போ 1 பேர் ஆஃப் எலக்ட்ரானை டொனேட் பண்றாங்க அப்படின்னா யார் ஒருத்தங்க 1 பேர் ஆஃப் எலக்ட்ரானை டொனேட் பண்ணக்கூடிய கெபாசிட்டி இருக்கோ அவங்கள நம்ம லூயிஸ் பேஸ் அப்படின்னு சொல்லிடுவோம். யார் ஒருத்தங்க அந்த 1 பேர் ஆஃப் எலக்ட்ரானை கெயின் பண்ணிக்கிறாங்களோ, வாங்கிக்கிறாங்களோ அவங்கள நம்ம லூயிஸ் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போ இந்த மெட்டல் அப்படிங்கிறவங்க என்னவா ஆக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா லூயிஸ் ஆசிட்டா ஆக்ட் பண்ணுவாங்க. இந்த லிகாண்ட் அப்படிங்கிறவங்க லூயிஸ் பேஸா ஆக்ட் பண்ணுவாங்க. இது ரொம்ப முக்கியமான ரொம்ப பேசிக்கான ஒரு கான்செப்ட். ஓகேவா? சரி, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த லிகாண்ட் சொல்ல விடல. லிகாண்ட் யாரு? எலக்ட்ரான் டொனேட்டிங் நேச்சர். அவங்க நம்ம என்ன சொல்லுவோம்? லூயிஸ் பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லிகாண்ட் வந்து பாத்தீங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் லிகாண்ட் இருக்கலாம். பாசிட்டிவ் லிகாண்ட் இருக்கலாம்,
நெகட்டிவ் லிகாண்ட் இருக்காங்க, நியூட்ரல் லிகாண்ட் இருக்காங்க. லிகாண்ட் அப்படிங்கிறது 3 டைப்ல இருக்கலாம். நெகட்டிவ் லிகாண்டா இருக்கலாம், பாசிட்டிவ் லிகாண்ட் இருக்கலாம், நியூட்ரல் லிகாண்ட் இருக்கலாம். ஓகேவா? அப்போ இந்த நெகட்டிவ் லிகாண்ட் யார் யாரு, பாசிட்டிவ் லிகாண்ட் எப்படி இருக்கும், நியூட்ரல் லிகாண்ட் யாரு அப்படிங்கறத நம்ம அடுத்தது பார்க்க போறோம். ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் சொல்றல, இந்த கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ். இந்த கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நியூட்ரலா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா பாசிட்டிவா இருக்கலாம், நெகட்டிவா இருக்கலாம். கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறவங்க பாசிட்டிவ் காம்ப்ளெக்ஸ் வரலாம், நெகட்டிவ் காம்ப்ளெக்ஸ் வரலாம், நியூட்ரல் காம்ப்ளெக்ஸ் வரலாம். ஓகேவா? அப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்ம 3 டைப்ஸா பார்க்கிறோம். லிகாண்ட் அப்படிங்கறது நம்ம 3 டைப்ஸா பார்க்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பாசிட்டிவ் லிகாண்ட், நெகட்டிவ் லிகாண்ட், நியூட்ரல் லிகாண்ட், லிகாண்ட் உடைய டைப்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? அவங்களுக்கு என்ன நேம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஓகேவா? ஒரு பாசிட்டிவ் லிகாண்ட் வந்தா நேம் நாம எப்படி எழுதணும், ஒரு நெகட்டிவ் லிகாண்ட் வந்தா அந்த கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் நாம நேம் எழுதுறப்ப அதோட நேம் நம்ம எப்படி நோட் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கிறது இந்த கோஆர்டினேஷன் காம்பனன்ட்ஸ்ல டைப்ஸ் ஆஃப் லிகாண்ட்ஸ் தான் பார்க்க போறோம். ஓகேவா? யார் யார்ல லிகாண்ட், அந்த லிகாண்டுக்கு என்ன நேம், என்ன டைப் ஆஃப் லிகாண்ட்ல அவங்க வராங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, F. ஓகேவா? F அப்படின்னா நமக்கு தெரியும் ஹாலஜன் ஃபேமிலில ஒருத்தங்க ஃப்ளூரின் அப்படி நமக்கு தெரியும். ஓகேவா? இந்த இடத்துல ஃப்ளூரின் அப்படிங்கறவங்க ஒரு லிகாண்டா ஆக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போ F மைனஸ் அப்படி சொல்றோமா, அப்போ நமக்கு ஏற்கனவே தெரியும் ஹாலஜன்ஸ் ஃபேமிலில இருக்கிறவங்க மேக்ஸிமம் நெகட்டிவ் சார்ஜ்ல இருந்திருப்பாங்க அப்படி சொல்லிட்டு, இந்த இடத்துல இவங்க எந்த மாதிரியான லிகாண்டா ஆக்ட் பண்ணுவாங்கன்னா நெகட்டிவ் லிகாண்டா ஆக்ட் பண்ணுவாங்க. சரி, அப்போ நம்ம நெகட்டிவ் லிகாண்ட் தானே, இப்போ ஃப்ளூரின் வந்திருக்காங்க, நம்ம ஃப்ளூரின் தானே எழுதணும், ஏன் நம்ம ஃப்ளூரிடோ எழுதிக்கிறோம், இன்னும் டவுட் வரும். ஓகேவா? அப்போ F மைனஸ் அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவ் லிகாண்ட். அப்போ ஒரு கோஆர்டினேஷன் காம்பனன்ட் இல்லைன்னா ஒரு கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ்ல ஒரு லிகாண்ட் பிரசன்ட் ஆகுறாங்க அப்படின்னா அந்த லிகாண்டுடைய டைப் ஆகும். அந்த லிகாண்டுடைய டைப் நெகட்டிவ் லிகாண்டா இருந்தாங்க அப்படின்னா, ஓகேவா, ஒரு கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ்ல ஒரு லிகாண்ட் வராங்க, அவங்க நெகட்டிவ் லிகாண்டா இருந்தாங்க அப்படின்னா அந்த நேமோட எண்ட்ல நம்ம O ஆட் பண்ணணும். நேமோட எண்ட்ல நம்ம O ஆட் பண்ணணும். அப்ப இவங்க ஃப்ளூரின், ஃப்ளூரிடோ அப்படின்னு சொல்லி நம்ம ஆட் பண்ணணும். அப்ப இவங்களுக்கு மட்டும் தான் சார் அப்படின்னா அப்படி இல்ல, எந்த டைப் ஆஃப் லிகாண்ட், அதாவது நெகட்டிவ் டைப் ஆஃப் லிகாண்ட் யாரு வந்தாலும் சரி, நெகட்டிவ் டைப் ஆஃப் லிகாண்ட் யாரு வந்தாலும் சரி, அப்ப கண்டிப்பா நம்ம O ஆட் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, ஃப்ளூரின் வந்திருக்காங்க, இவங்களும் ஒரு நெகட்டிவ் லிகாண்ட் தான். அப்ப சரி, குளோரின் வந்திருக்காங்க, இவங்க ஒரு நெகட்டிவ் லிகாண்ட் தான், நம்ம குளோரிடோ அப்படின்னு சொல்லிடுவோம். ஓகேவா? தேர்ட் ஒன் பாருங்க, Br மைனஸ் புரோமின் வந்திருக்காங்க, இவங்களும் ஒரு நெகட்டிவ் லிகாண்ட் தான், நம்ம புரோமிடோ அப்படின்னு சொல்லிடுவோம். ஓகேவா? புரோமிடோ. ஃபோர்த் ஒன் பாருங்க, அயோடின் வந்திருக்காங்க, இவங்களும் ஒரு நெகட்டிவ் லிகாண்டா ஆக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஒரு கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ்ல, அப்ப நம்ம அயோடிடோ அப்படின்னு சொல்லிடுவோம். ஓகேவா? இவங்க எல்லாமே ஹாலஜன்ஸ்ல வரக்கூடியவங்க தான். ஓகேவா? ஃபிஃப்த் ஒன் பாருங்க, சைனைடு அப்படின்னு நமக்கு தெரியும். சைனைடு வந்து என்ன டைப் ஆஃப் லிகாண்டா ஆக்ட் பண்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நெகட்டிவ் லிகாண்டா தான் ஆக்ட் பண்றாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா சைனைடு அப்படின்னு எழுதாம சைனிடோ. ஓகேவா? சைனிடோ அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிடுவோம். ஏன் நம்ம O ஆட் பண்றோம், இவங்க நெகட்டிவ் லிகாண்ட். ஓகேவா? சரி, இந்த லிகாண்ட் அப்படிங்கிறவங்களுக்கு என்ன நேச்சர் இருக்கும், நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன் எலக்ட்ரான் டொனேட்டிங் நேச்சர் இருக்கும் சொன்னேன். ஓகேவா? அப்போ இந்த ஒரு லிகாண்ட் பிரசன்ட் ஆகுறாங்க, ஃப்ளூரின் அப்படிங்கிற ஒரு லிகாண்ட் ஒரு காம்ப்ளெக்ஸ்ல பிரசன்ட் ஆகுறாங்கன்னா இந்த ஒரு லிகாண்ட் 1 பேர் ஆஃப் எலக்ட்ரானை மெட்டல் அயனுக்கு டொனேட் பண்ணுவாங்க, ஒரு ஜோடி எலக்ட்ரானை மைய உலோக அயனுக்கு கொடுப்பாங்க. ஓகேவா? அப்போ ஃப்ளூரின் அப்படிங்கிற இந்த லிகாண்ட் பிரசன்ட் ஆனாலும் இவங்களும் 1 பேர் ஆஃப் எலக்ட்ரானை மெட்டல் அயனுக்கு டொனேட் பண்ணுவாங்க. புரோமின் அப்படிங்கிற இந்த லிகாண்ட் பிரசன்ட் ஆனாலும் இவங்களும் 1 பேர் ஆஃப் எலக்ட்ரானை மெட்டல் அயனுக்கு டொனேட் பண்ணுவாங்க. அயோடினும் 1 பேர் ஆஃப் எலக்ட்ரானை டொனேட் பண்ணுவாங்க. ஓகேவா? அப்போ இந்த 4 லிகாண்ட்ல பாத்தீங்கன்னா ஃப்ளூரின் தான் எலக்ட்ரானை கொடுக்குறாங்க, இங்க குளோரின் எலக்ட்ரானை டொனேட் பண்றாங்க, இங்க புரோமின் எலக்ட்ரானை டொனேட் பண்றாங்க, இங்க அயோடின் எலக்ட்ரானை டொனேட் பண்றாங்க. ஓகேவா? ஆனா இந்த ஃபிஃப்த் ஒன் பாருங்களேன், சைனைடு அப்படிங்கிற இந்த லிகாண்ட் நெகட்டிவ் லிகாண்ட் தான், அதனாலதான் நேமோட என்ன நம்ம O ஆட் பண்ணிக்கிறோம், சைனிடோ. அது மட்டும் இல்லாம இங்க ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் என்னன்னா, இந்த சைனைடு அப்படிங்கிற லிகாண்ட்ல கார்பன் ஆட்டம் இருக்கு பிளஸ் நைட்ரஜன் ஆட்டம் இருக்கு. இந்த கார்பன் ஆட்டமுக்கும் எலக்ட்ரானை டொனேட் பண்ணக்கூடிய கெபாசிட்டி இருக்கு, நைட்ரஜன் ஆட்டமுக்கும் எலக்ட்ரானை டொனேட் பண்ணக்கூடிய கெபாசிட்டி இருக்கு. ஆனா இந்த சைனைடு அப்படிங்கிற லிகாண்ட்ல மெட்டலுக்கு எலக்ட்ரான் டொனேட் பண்றவங்க யாருக்கு சார் சொல்லி பாத்தீங்கன்னா இந்த கார்பன் தான் மெட்டல் கூட அட்டாச் ஆயிருக்கும். ஓகேவா? அப்போ இந்த கார்பன் தான் மெட்டலுக்கு எலக்ட்ரானை டொனேட் பண்ணுவாங்க. ஓகேவா? அப்போ சைனைடு அப்படிங்கிற இந்த லிகாண்ட்ல 2 ஆட்டமுக்கும் எலக்ட்ரானை டொனேட் பண்ணக்கூடிய கெபாசிட்டி இருந்தாலும் ஒருத்தங்க தான் எலக்ட்ரானை டொனேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கணும். இன்னொன்னு 2 பேருக்கும் எலக்ட்ரானை டொனேட் பண்ணக்கூடிய கெபாசிட்டி இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். அப்ப ஒரு லிகாண்ட் மட்டும் இருக்காங்க, அந்த லிகாண்ட்ல 2 ஆட்டம் இருக்கு, 2 ஆட்டமுக்கும் எலக்ட்ரானை டொனேட் பண்ணக்கூடிய கெபாசிட்டி இருந்தாங்கன்னா அந்த மாதிரி லிகாண்ட் நம்ம ஆம்பிடென்டேட் லிகாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ நம்ம பாசிட்டிவ் லிகாண்ட், நெகட்டிவ் லிகாண்ட், நியூட்ரல் லிகாண்ட் இந்த
மூணு கிளாசிபிகேஷனை தாண்டி ஃபோர்த் ஒன்று நம்ம பார்க்கக்கூடியது ஆம்பிடென்டேட் லிகாண்ட். ஆம்பிடென்டேட் லிகாண்ட் அப்படிங்கிறப்போ ஒரு லிகாண்ட்ல இருக்கக்கூடிய ரெண்டு டிஃப்ரெண்ட் ஆட்டம் எலக்ட்ரான் டொனேட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருந்தாங்கன்னா அவங்க நம்ம ஆம்பிடென்டேட் லிகாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போ சயனைடு அப்படிங்கிற ஒரு ஆம்பிடென்டேட் லிகாண்ட் பிளஸ் இவங்க ஒரு நெகட்டிவ் லிகாண்ட். ஓகேவா? இவங்க 1 பேர் ஆஃப் எலக்ட்ரான் தான் டொனேட் பண்ணுவாங்க சார். 2 ஆட்டம் எலக்ட்ரான் டொனேட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிறதுனால 2 ஆட்டம், ஒரு ஆட்டம் ஒரு பேர் ஆஃப் எலக்ட்ரானையும் இன்னொரு ஆட்டம் ஒரு பேர் ஆஃப் எலக்ட்ரானையும் ஓவராலா இந்த ஒரு லிகாண்ட் 2 பேர் ஆஃப் எலக்ட்ரானை டொனேட் பண்ணுமானா அப்படி கிடையாது. ஒரு டைம்ல இந்த ஒரு லிகாண்ட் 1 பேர் ஆஃப் எலக்ட்ரானை டொனேட் பண்ணுவாங்க, ஏதா ஒரு ஆட்டம் தான் டொனேட் பண்ணுவாங்க. 6th ஒன் பாருங்க, NO2 மைனஸ் நைட்ரைடு அப்படி சொல்லுவோம். நம்ம நைட்ரைடு அயான் அப்படி சொல்லுவோம் ஜெனரலா. ONO மைனஸ் இது நம்ம நைட்ரேட்டோ அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல NO2 மைனஸ் வந்தாலும் சரி, ONO மைனஸ் வந்தாலும் சரி, ரெண்டு பேருமே ஒரு நெகட்டிவ் லிகாண்ட் தான். இந்த நெகட்டிவ் லிகாண்ட் வந்துட்டாங்க அப்படின்னா இந்த ரெண்டு லிகாண்டுக்குமே ஒரே நேம் தான். நான் பாத்தீங்கன்னா நைட்ரேட்டோ. ஏன் நம்ம O ஆட் பண்ணிக்கிறோம்னா இவங்க ஒரு நெகட்டிவ் லிகாண்ட். ஓகேவா? NO2 மைனஸ் வந்தாலும் சரி, ONO மைனஸ் வந்தாலும் சரி, நம்ம நைட்ரேட்டோ அப்படிங்கிற நேம் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? சரி, இந்த இடத்துல பாருங்க, இந்த NO2 மைனஸ் அப்படிங்கிற இந்த லிகாண்ட்ல ஒரு நைட்ரஜன் ஆட்டம் 2 ஆக்சிஜன் ஆட்டம் அட்டாச் ஆயிருக்கு. சேம் இந்த ONO மைனஸ்ல பாருங்க, இங்கேயும் ஒரு நைட்ரஜன் ஆட்டம் 2 ஆக்சிஜன் ஆட்டம் தான் அட்டாச் ஆயிக்கிறாங்க. ஓகேவா? அப்போ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து சேம். ஓகேவா? ஆனா இந்த NO2 மைனஸ் அப்படிங்கிற இந்த லிகாண்ட்ல மெட்டலுக்கு எலக்ட்ரானை டொனேட் பண்ணக்கூடியவங்க நைட்ரஜன் ஆட்டம். ONO அப்படி சொல்லக்கூடிய இந்த லிகாண்ட்ல மெட்டலுக்கு எலக்ட்ரானை டொனேட் பண்ணக்கூடியவங்க ஆக்சிஜன் ஆட்டம். ஓகேவா? அப்போ இங்கேயும் இந்த ரெண்டு ஆட்டமுக்குமே எலக்ட்ரானை டொனேட் பண்ணக்கூடிய கெபாசிட்டி இருக்கு. ஓகேவா? NO2 மைனஸ் அப்படிங்கிற இந்த ஃபர்ஸ்ட் ஒன் இந்த லிகாண்ட்ல நைட்ரஜன் ஆட்டமுக்கும் எலக்ட்ரானை டொனேட் பண்ணக்கூடிய கெபாசிட்டி இருக்கு, ஆக்சிஜன் ஆட்டமுக்கும் எலக்ட்ரானை டொனேட் பண்ணக்கூடிய கெபாசிட்டி இருக்கு. அப்போ ஒரு லிகாண்ட்ல 2 ஆட்டமுக்கு எலக்ட்ரானை டொனேட் பண்ணக்கூடிய கெபாசிட்டி இருந்தாங்கன்னா அவங்க என்ன டைப் ஆஃப் லிகாண்ட்ல வருவாங்க? ஆம்பிடென்டேட் லிகாண்ட்ல வந்துருவாங்க. ஆம்பிடென்டேட் லிகாண்ட். ஓகேவா? அப்போ சயனைடு ஒரு ஆம்பிடென்டேட் லிகாண்ட் அப்படின்னா இந்த நைட்ரேட்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய NO2 மைனஸ் அண்ட் ONO மைனஸ் இந்த ரெண்டு லிகாண்டுமே ஆம்பிடென்டேட் லிகாண்ட் தான். ஏன் நம்ம ஆம்பிடென்டேட் லிகாண்ட் சொல்றோம்? 2 ஆட்டம் எலக்ட்ரானை டொனேட் பண்ணக்கூடிய கெபாசிட்டி இருக்கு, 2 டிஃபரெண்ட் ஆட்டம்ஸ். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது 8th ஒன் பார்க்குறோம். OX அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஓகே, OX 2 மைனஸ். ஓகேவா? இது ஒரு நெகட்டிவ் லிகாண்ட் தான். OX என்னங்க சார்? சிம்பிள் தான் பாருங்க. OX அப்படிங்கிறது என்னன்னா இந்த COOH சிங்கிள் பாண்ட் COOH இதை தான் நம்ம ஆக்சாலிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சாலிக் ஆசிட். ஓகேவா? ஆக்சாலிக் ஆசிட். இது ஆக்சாலிக் ஆசிட். இந்த ஆக்சாலிக் ஆசிட்ல 2 ஹைட்ரஜன் அயான் புரோட்டானா ரிமூவ் ஆயிட்டாங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கணும்? இந்த ஹைட்ரஜன் ரிமூவ் ஆயிடுச்சுன்னா இங்க ஒரு நெகட்டிவ் சார்ஜ் வந்துடும். இந்த ஹைட்ரஜன் ரிமூவ் ஆச்சுன்னா இங்க ஒரு நெகட்டிவ் சார்ஜ் வந்துடும். ஓகேவா? இதுக்கு பேர் தான் ஆக்சலேட் அயான். இவங்க ஆக்சாலிக் ஆசிட்ல இருந்து தான் ஃபார்ம் ஆயிருக்காங்க, ஆக்சலேட் அயான். இதை தான் நம்ம சிம்பிளா என்ன சொல்லி நோட் பண்ணுவோம்னா OX 2 மைனஸ். OXனா ஆக்சலேட் அயான். எத்தனை மைனஸ் இருக்கு பாருங்க? 2 மைனஸ் இருக்கு. இவங்க ஒரு லிகாண்ட். ஓகேவா? இவங்க ஒரு லிகாண்ட். என்ன லிகாண்ட்? நெகட்டிவ் லிகாண்ட். ஆக்சலேட் அயான். அப்ப நம்ம ஆக்சலேட்டோன்னு சொல்லலாமா? ஏன்னா நெகட்டிவ் லிகாண்ட் O ஆட் பண்ணணும், ஆக்சலேட்டோ அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஆக்சலேட்டோ. சரி, இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த OX அப்படிங்கிற ஒரு லிகாண்ட், ஆக்சலேட் அப்படிங்கிற இந்த ஒரு லிகாண்ட் 2 பேர் ஆஃப் எலக்ட்ரானை டொனேட் பண்ணும். 2 பேர் ஆஃப் எலக்ட்ரானை டொனேட் பண்ணக்கூடிய கெபாசிட்டி இருக்கு. அப்ப இவங்க 1 பேர் ஆஃப் எலக்ட்ரானையும் இவங்க 1 பேர் ஆஃப் எலக்ட்ரானையும் டொனேட் பண்ணக்கூடிய கெபாசிட்டி உங்களுக்கு இருக்கு. ஓகேவா? அதனால இவங்கள நம்ம இன்னொரு நேம்ல நம்ம நோட் பண்ணுவோம் ஸ்பெசிபிக்கா. அதுதான் நம்ம பைடென்டேட் லிகாண்ட். இது என்னங்க சார் புதுசா ஒரு நேம் சொல்றீங்க அப்படின்னா, சரி, இப்போ நீங்க ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின் பாருங்களேன், இவங்க எல்லாம் 1 பேர் ஆஃப் எலக்ட்ரானை தான் டொனேட் பண்ணுவாங்க. அதனால இவங்க நம்ம மோனோடென்டேட் லிகாண்ட் சொல்லுவோம். மோனோனா 1 பேர் ஆஃப் எலக்ட்ரான், மோனோடென்டேட் லிகாண்ட் சொல்லுவோம். இந்த ஆக்சலேட் அயான்ல 2 பேர் ஆஃப் எலக்ட்ரான் டொனேட் பண்றாங்க இவங்க. அப்ப 2 அப்படிங்கிறது நம்ம டைன்னு சொல்லலாமா? அப்ப டைடென்டேட் லிகாண்ட் இல்லைன்னா பைடென்டேட் லிகாண்ட் சொல்லுவோம். பைனா 2 தான். ஓகேவா? அப்ப நம்ம இவங்கள பைடென்டேட் லிகாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஆக்சலேட் அயான் அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவ் லிகாண்ட். ஒரு ஆக்சலேட் அயான் வந்தாங்கன்னா அவங்களுடைய சார்ஜ் 2 மைனஸ். இவங்க ஒரு நெகட்டிவ் லிகாண்ட். அப்போ O ஆட் பண்ணணும். ஆக்சலேட் அயானா நம்ம ஆக்சலேட்டோ நோட் பண்ணுவோம். ஓகேவா? பிளஸ் இவங்க என்ன டைப்ல வராங்க அப்படின்னா
பைடென்டேட் லிகாண்ட்ல வராங்க. ஓகேவா? சரி, அடுத்தது பாருங்க 9th ஒன் EN அப்படி சொல்லக்கூடிய ஒரு லிகாண்ட். EN சிம்பிள் கான்செப்ட் தான். EN நாங்க சொன்ன நேம் அப்படின்னா ஈத்தேன் 1,2 டயமீன் அப்படிங்கிறது தான் EN. ஈத்தேன் 1,2 டயமீன். இது நம்ம சிம்பிளா சொல்லணும்னா எத்திலீன் டயமீன் சொல்லுவோம். எத்திலீன் டயமீன். இதுக்கான ஃபார்ம் நான் இங்க எழுதுறேன் பாருங்களேன். CH2 NH2 சிங்கிள் பாண்ட் NH2. இதுதான் நம்ம ஈத்தேன் 1,2 டயமீன் சொல்லுவோம். ஈத்தேன் அப்படின்னா சார் ஈத்தேன் அப்படின்னா CH3 தான் சார் ஈத்தேன் அப்படின்னு சொல்லி நமக்கு டவுட் வரும். ஓகேவா? ஈத்தேன் எத்தனை ஃபார்ம்ல? CH3 சிங்கிள் பாண்ட் CH3 ஆர் ஈத்தேன். இந்த ஈத்தேனுடைய கார்பன் செயின்ல ஒரு CH3 குரூப்ல இருந்து ஒரு ஹைட்ரஜன் ரிமூவ் ஆயிடுச்சுன்னா நமக்கு என்ன வரும்? CH2 கிடைச்சிடும். இந்த CH3 ல இருந்து ஒரு ஹைட்ரஜன் ரிமூவ் ஆயிடுச்சுன்னா CH2 கிடைச்சிடும். அந்த ஹைட்ரஜனுக்கு பதிலா இங்க ஒரு NH2 குரூப் அட்டாச் ஆயிக்கிறாங்க. ஓகேவா? இன்னொரு CH3 குரூப்ல இருந்து ஒரு ஹைட்ரஜன் ரிமூவ் ஆயிடுச்சுன்னா என்ன வந்துரும்? இங்கேயும் CH2 வந்துரும். இங்கேயும் ஒரு NH2 குரூப் அட்டாச் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இவங்க ஈத்தேனா தான் இருந்தாங்க. அந்த ஈத்தேன் கார்பன் செயின்ல ஃபர்ஸ்ட் கார்பன்லயும் செகண்ட் கார்பன்லயும் ரெண்டு அமீன் அட்டாச் ஆயிருக்கு. அப்ப ஈத்தேனுடைய ஃபர்ஸ்ட் கார்பன் செகண்ட் கார்பன்ல ரெண்டு அமீன் இருக்குது. அப்ப ஈத்தேன் 1,2 டைஅமீன் அப்படி சொல்றோம். ஈத்தேன் 1,2 டைஅமீன் அப்படி நம்ம சொல்றோம். அப்ப பாருங்க EN அப்படிங்கிறது ஈத்தேன் 1,2 டைஅமீன். இப்போ நமக்கு ஒரு பெரிய டவுட் என்னன்னா, சார் EN அப்படின்னா ஈத்தேன் 1,2 டைஅமீன் எங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா இவங்க பாசிட்டிவ் லிகாண்ட்ல வருவாங்களா நெகட்டிவ் லிகாண்ட்ல வருவாங்களா சார் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா இவங்க பாசிட்டிவ் லிகாண்ட்லயே வர மாட்டாங்க, நெகட்டிவ் லிகாண்ட்லயே வர மாட்டாங்க. இவங்க நியூட்ரல் லிகாண்ட்ல வந்துருவாங்க. நீங்களே நேம் பாருங்களேன். இந்த ஃபார்முலா ஏதோ பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் நம்ம டினோட் பண்ணிக்கிறோமா? இல்ல. ஓகேவா? அப்ப இவங்க நியூட்ரல் லிகாண்ட்ல வந்துருவாங்க. ஓகேவா? சரி, இந்த ஈத்தேன் 1,2 டயமீன் அப்படிங்கிற இந்த லிகாண்ட் யார் எலக்ட்ரானை டொனேட் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த நைட்ரஜன் தான் எலக்ட்ரானை டொனேட் பண்ணுவாங்க. இந்த நைட்ரஜன் மேலே 1 பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கும். இந்த நைட்ரஜன் மேலே 1 பேர் ஆஃப் நான் பாண்டிங் எலக்ட்ரான் இருக்கும். அப்ப இந்த நைட்ரஜன் 1 பேர் ஆஃப் எலக்ட்ரானை டொனேட் பண்ணுவாங்க. இந்த நைட்ரஜனும் 1 பேர் ஆஃப் எலக்ட்ரானை டொனேட் பண்ணுவாங்க. அப்போ அந்த EN அப்படின்னு சொல்லக்கூடிய ஈத்தேன் 1,2 டயமீன் அப்படிங்கிற இந்த லிகாண்ட்ல ஒரு லிகாண்ட் 2 பேர் ஆஃப் எலக்ட்ரானை டொனேட் பண்றாங்க. அப்ப 2 பேர் ஆஃப் எலக்ட்ரானை டொனேட் பண்ணாங்கன்னா அவங்க என்ன வந்துருவாங்க? பைடென்டேட் லிகாண்ட்ல வந்துருவாங்க. பைடென்டேட் லிகாண்ட் நம்ம சொல்லிடுவோம். சரி, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க 10th ஒன். CN வந்தா சைனைட் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். முன்னாடி S வந்துருக்குது. S வந்தா நம்ம தயோ அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? தயோ. ஓகேவா? ஏற்கனவே நம்ம ஃபங்க்ஷனல் குரூப்ல நம்ம பார்த்திருக்கோம். ஓகேவா? GOC லெசன்ல ஃபங்க்ஷனல் குரூப்ஸ்ல நம்ம தயோ சைனைடு பார்த்துக்கிறோம். இவங்க தயோ சைனைடு தான். இதுல சைனைடு நெகட்டிவ் சார்ஜ் அப்படிங்கிறதுனால நீங்க ஒரு நெகட்டிவ் லிகாண்டா ஆக்ட் பண்றாங்க. நெகட்டிவ் லிகாண்ட் வந்துட்டாங்கனாவே நம்ம O ஆட் பண்ணிடுவோம். அப்போ தயோசைனிடோ அப்படிங்கிற நேம் நம்ம நோட் பண்றோம். சரி, இந்த தயோசைனிடோ அப்படிங்கிற லிகாண்ட்ல யார் எலக்ட்ரானை டொனேட் பண்ணுவாங்க அப்படின்னா சல்பர் தான் எலக்ட்ரானை டொனேட் பண்ணுவாங்க. மெட்டல் அயானுக்கு சல்பர் தான் மெட்டலுக்கு எலக்ட்ரானை டொனேட் பண்ணுவாங்க. இது ரொம்ப ஈஸியான கான்செப்ட். அடுத்து பாருங்க 11th ஒன் CO3 2- CO3 அப்படின்னா நம்ம கார்பனேட் அயான் அப்படி சொல்லிடுவோம். ஓகேவா? அப்ப CO3 அப்படிங்கிறது ஒரு லிகாண்டா ஆக்ட் பண்றாங்கன்னா கண்டிப்பா அவங்க என்னவா தான் இருப்பாங்க? நெகட்டிவ் லிகாண்டா தான் இருந்திருப்பாங்க. ஏன்னா நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. ஓகேவா? அப்போ நம்ம கார்பனேட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த லிகாண்ட நெகட்டிவ் லிகாண்டா ஆக்ட் பண்றதுனால கார்பனேட்டோ அப்படி சொல்லி முடிச்சிடலாம். ஓகேவா? அடுத்து பாருங்க SO4 அப்படிங்கிறது சல்பேட் அயான். ஒரு சல்பேட் அப்படிங்கிறது 2- அவருடைய சார்ஜ். ஓகேவா? அப்போ இவங்க நெகட்டிவ் லிகாண்ட் தானே. அப்ப சல்பேட் அயான் அப்படிங்கிறவங்கள நம்ம சல்பேட்டோ அப்படி சொல்லி நம்ம நோட் பண்றோம். அடுத்து 13th பாருங்க OH-. இதுதான் நம்ம ஹைட்ராக்சைடு அயான் அப்படின்னு சொல்லுவோம். இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில ஹைட்ராக்சைடு அயான். ஓகேவா? அப்ப OH- அப்ப நெகட்டிவ் லிகாண்ட். அப்ப ஹைட்ராக்சிடோ அப்படி சொல்லலாமா? ஹைட்ராக்சிடோ அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். 14th பாருங்க ரொம்ப முக்கியமான ஒரு லிகாண்ட் DMG. DMG னா என்னங்க சார் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா டைமெத்தில் கிளை ஆக்சைம். டைமெத்தில் கிளை ஆக்சைம் அப்படிங்கிறது தான் நம்ம DMG அப்படின்னு சொல்லுவோம். சார் டைமெத்தில் கிளை ஆக்சைம் நம்ம பார்த்தது இல்லைங்க சார், டிஃபரெண்டா இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிளா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபார்முலா வரும். CH3 சிங்கிள் பாண்ட் CH டபுள் பாண்ட் N சிங்கிள் பாண்ட் OH. ஓகேவா? இத நம்ம ஆக்சைம் அப்படின்னு சொல்லுவோம். CH டபுள் பாண்ட் N சிங்கிள் பாண்ட் OH வந்தாங்கன்னா அவங்க நம்ம ஆக்சைம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இவங்க மெத்தில் வந்துக்கிறாங்க. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த கார்பன்ல இன்னொரு ஆக்சைம் குரூப் நான் அட்டாச் பண்றேன். இதுதான் நம்ம டைமெத்தில் கிளை ஆக்சைம். இது ஒரு ஆக்சைம், இது ஒரு ஆக்சைம். ரெண்டு மெத்தில் இருக்கு. டைமெத்தில் இது கிளையா இருக்குது. ஓகேவா? கிளை அமைப்புல இருக்குது. ஓகேவா? கிளை டைமெத்தில் கிளை ஆக்சைம் அப்படி சொல்லிடுவோம். ஓகேவா? இதுதான் நம்ம
டிஎம்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய லிகாண்ட். சார் அப்ப இந்த லிகாண்ட் வந்து பாசிட்டிவா நெகட்டிவாங்க சார்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னா நியூட்ரல் லிகாண்ட்ல வந்துருவாங்க. நியூட்ரல் லிகாண்ட் இங்க யார் எலக்ட்ரானை டொனேட் பண்ணுவாங்கன்னா இந்த நைட்ரஜன் ஆட்டம் 1 பேர் ஆஃப் எலக்ட்ரானை டொனேட் பண்ணும், இந்த நைட்ரஜன் ஆட்டமும் 1 பேர் ஆஃப் எலக்ட்ரானை டொனேட் பண்ணுவாங்க. அப்போ இந்த டிஎம்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு லிகாண்ட்ல 2 ஆட்டம் 2 பேர், அதாவது 1 பேர் 2 பேர் ஆஃப் எலக்ட்ரானை டொனேட் பண்றாங்க. அப்போ உங்க என்ன டைப்ல வந்துருவாங்க? பைடென்டேட் லிகாண்ட்ல வந்துருவாங்க. பைடென்டேட் லிகாண்ட்ல வந்துருவாங்க. ஓகேவா? சரி 15th ஒன் பாருங்க. 15th ஒன் 16th ஒன் வந்து சேமா வர மாதிரி தான் இருக்கும். NO அப்படின்னா நைட்ரிக் ஆக்சைடு அப்படி சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். ஓகேவா? இங்க நம்ம நைட்ரோசைல் அப்படிங்கிற நேம்ல நம்ம நோட் பண்றோம். லிகாண்டா ஒரு கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ்ல வரப்போ இவங்க நம்ம என்ன சொல்றோம்? நைட்ரோசைல் அப்படி சொல்லி நம்ம நோட் பண்றோம். அதுவே CO அப்படிங்கிறவங்க நம்ம கார்பன் மோனாக்சைடு இந்த மாதிரிலாம் படிச்சிருக்கோம். ஓகேவா? இங்க நம்ம கார்போனைல் ஏற்கனவே நம்ம ஃபங்க்ஷனல் குரூப்ல பாத்துக்கிறோம். இந்த ஆல்டிகைடு ஆசிட்ல வராங்க, கீட்டோன்ல வந்திருப்பாங்க, எஸ்டர்ல வந்திருப்பாங்க. ஓகேவா? இந்த கார்போனைல் CO வந்தாலும் கார்போனைல் சொல்லுவோமா? அப்போ CO வந்தாங்கன்னா நம்ம கார்போனைல் அதுதான் சேம் அதே நேம் தான் கார்போனைல் அப்படிங்கிற லிகாண்ட். இந்த CO அப்படிங்கிற லிகாண்டும் சரி, இந்த NO அப்படிங்கிற நைட்ரோசைல் அப்படிங்கிற லிகாண்டும் சரி, இவங்க நியூட்ரல் லிகாண்ட்ல வந்துருவாங்க. ஓகேவா? நியூட்ரல் லிகாண்ட்ல வந்துருவாங்க. இந்த கார்போனைல் அப்படிங்கிற லிகாண்டும் இந்த நைட்ரோசைல் அப்படிங்கிற லிகாண்டும் ஒரு கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ்ல வராங்க அப்படின்னா அந்த கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ்ல லிகாண்டா ஆக்ட் பண்றாங்க அப்படின்னா அந்த லிகாண்டோட அட்ஜஸ்டன்ட் இருக்கக்கூடிய மெட்டல் அயனுடைய சார்ஜ் நியூட்ரலா வந்துருவாங்க. இவங்களும் நியூட்ரல்னா அந்த மெட்டலுக்கும் நியூட்ரல் வந்துடும். இந்த லிகாண்ட்ஸ் மட்டும் ஒரு கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ்ல லிகாண்டா ஆக்ட் பண்ணாங்க அப்படின்னா அந்த லிகாண்டோடைய அட்ஜஸ்டன்ட்ல இருக்கக்கூடிய அவங்க கூட அட்டாச் ஆகக்கூடிய மெட்டல் அயான் சார்ஜ் என்ன வந்துடும்? நியூட்ரலா வருவாங்க. அது ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது பாருங்க 17th ஒன் பாருங்க NH3. இந்த NH3 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நியூட்ரல் லிகாண்ட். ஒரு நியூட்ரல் லிகாண்ட். இந்த NH3 நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிபிக் நேம்ல நம்ம நோட் பண்றோம். இந்த CO NO நோட் பண்ணலாம். அந்த மாதிரி அம்மைன் அம்மோனியா தானே நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஆனா இந்த இடத்துல நம்ம இந்த கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியில நம்ம அம்மைன் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்து பாருங்க H2O 18th ஒன். H2O அப்படின்னா நம்ம வாட்டர் சொல்லுவோம். ஆனா இந்த கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியில் நம்ம H2O அப்படிங்கறத வாட்டர் நோட் பண்ண மாட்டோம், அக்வா அப்படி சொல்லி நம்ம நோட் பண்ணுவோம். ஓகேவா? அக்வா இது ஸ்பெஷல் நேம் தான். ஓகேவா? அடுத்து பாருங்க 19th ஒன் ரொம்ப முக்கியமான ஒரு லிகாண்ட். இந்த லிகாண்ட் நேம் தான் கொஞ்சம் பெருசா இருக்கும். ஓகேவா? EDTA அப்படிங்கிறது. இந்த ஒரு EDTA அப்படிங்கிற லிகாண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் லிகாண்ட். ஏன்னா அது பாருங்க 4- போட்டிருக்கோம். நெகட்டிவ் லிகாண்ட். இந்த EDTA என்னங்க சார் நேம் வரும் சொல்லி பாத்தீங்கன்னா 2,2-2 ஈத்தேன் டைஐல் டைநைட்ரிலோ டெட்ரா அசிட்டேட்டோ. கொஞ்சம் நீங்க மெமரி பண்ற மாதிரி இருக்கும் இந்த நேம். ஓகேவா? சரி ஒரு ஸ்ட்ரக்சர் எப்படி சார் வரும் சொல்லி பாத்தீங்கன்னா நாங்க ஸ்ட்ரக்சர் போடுற பாருங்களேன். அப்போ CH2 சிங்கிள் பாண்ட் CH2 N இங்க ஒரு CH2 COO மைனஸ் CH2 COO மைனஸ் CH2 COO மைனஸ் CH2 COO மைனஸ். இதுதான் நம்ம EDTA அப்படின்னு சொல்லுவோம். 4- இங்க ஒரு மைனஸ். இவங்க ஒரு பேரா எலக்ட்ரான் டொனேட் பண்ணுவாங்க, இவங்க ஒரு பேரா எலக்ட்ரான் டொனேட் பண்ணுவாங்க, இவங்க ஒரு பேரா எலக்ட்ரான் டொனேட் பண்ணுவாங்க. இந்த மைனஸ் ஒரு பேரா எலக்ட்ரான் டொனேட் பண்ணும், பிளஸ் இந்த நைட்ரஜன் 1 பேரா எலக்ட்ரான் டொனேட் பண்ணும், இந்த நைட்ரஜன் ஒரு பேரா எலக்ட்ரான் டொனேட் பண்ணும். இந்த EDTA அப்படிங்கறத இதான் நேம், இதான் அந்த ஸ்ட்ரக்சர். ஓகேவா? EDTA எத்திலீன் டையமீன் டெட்ரா அசிட்டேட்டோ அப்படி சொல்லுவோம். எத்திலீன் டையமீன் டெட்ரா அசிட்டேட்டோ. சரி இந்த EDTA பாத்தீங்கன்னா 4 ஆக்சிஜன் ஆட்டம் எலக்ட்ரானை டொனேட் பண்றாங்க, 2 நைட்ரஜன் ஆட்டம் எலக்ட்ரானை டொனேட் பண்றாங்க. இது வந்து நீட் எக்ஸாம்ல கேட்ட क्वेश्चन. EDTA லிகாண்ட்ல எலக்ட்ரான் டொனேட் பண்ணக்கூடிய ஆட்டம்ஸ் யாருன்னா 4 ஆக்சிஜன் ஆட்டம் and 2 நைட்ரஜன் ஆட்டம்ஸ். எத்தனை பேர் ஆஃப் எலக்ட்ரான் டொனேட் ஆகுறாங்கன்னா 6 பேர் ஆஃப் எலக்ட்ரான் டொனேட் ஆகுறாங்க. அப்போ ஒரு லிகாண்ட் 1 பேர் ஆஃப் எலக்ட்ரானை தான் டொனேட் பண்றாங்கன்னா அவங்க நம்ம மோனோடென்டேட் லிகாண்ட் சொல்லிடுவோம். 2 பேர் ஆஃப் எலக்ட்ரான் டொனேட் பண்ணாங்கன்னா பைடென்டேட் லிகாண்ட் சொல்லிடுவோம். 3 பேர் ஆஃப் எலக்ட்ரான் டொனேட் பண்ணாங்கன்னா நம்ம ட்ரைடென்டேட் லிகாண்ட் சொல்லுவோம். அப்போ 6 பேர் ஆஃப் எலக்ட்ரான் டொனேட் பண்ணாங்கன்னா அந்த மாதிரியான லிகாண்ட் நம்ம ஹெக்ஸாடென்டேட் லிகாண்ட். அப்படி இல்லைன்னா இந்த 1 or more பேர் கொடுக்குறாங்கன்னா நம்ம பாலிடென்டேட் லிகாண்ட் சொல்லுவோம். பொதுவாகவே கெமிஸ்ட்ரியில 1 or more போயிட்டாங்கன்னா நம்ம பாலி அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவோம். அப்ப நம்ம பாலிடென்டேட் லிகாண்ட் சொன்னா இந்த EDTA நம்ம டிக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஹெக்ஸாடென்டேட் லிகாண்டுக்கான ஒரு எக்ஸாம்பிள் யாருன்னா நம்ம EDTA நம்ம நோட் பண்ணலாம். ஓகேவா? அப்படி இல்லைன்னா இதுக்கு இன்னொரு நேம் இருக்குது, ஹீலேட்டிங் லிகாண்ட் சொல்லுவாங்க. ஹீலேட்டிங் லிகாண்ட் 1 or more பேர் கொடுக்குறாங்களே, ஓகேவா? ஹீலேட்டிங் லிகாண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஹீலேட்டிங் லிகாண்ட் அப்படின்னாலும் EDTA தான். ஹெக்ஸாடென்டேட் லிகாண்ட் அப்படின்னாலும் எக்ஸாம்பிள் EDTA சொல்லலாம். பாலிடென்டேட் லிகாண்டுக்கான எக்ஸாம்பிளும் நம்ம EDTA சொல்லலாம். ஓகேவா? இப்போ இந்த EDTA அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் லிகாண்ட். நேமோட எண்ட்ல பாருங்க டெட்ரா அசிட்டேட்டோ. ஏன்னா CH3COO மைனஸ் பதில இவங்க தான் அசிட்டேட்டோ. எத்தனை அசிட்டேட்டோ இருக்குது பாருங்க, 4 டைம்ஸ் இருக்காங்க.
1 2 3 4. அப்ப நம்ம டெட்ரா அசிட்டேட்டோ அப்படின்னு சொல்றோம். டெட்ரா அசிட்டேட்டோ. சரி, அடுத்து பாருங்க H2 மைனஸ் சல்பைடு அயான் நெகட்டிவ் லிகாண்டா ஆக்ட் பண்ணுவாங்க. அப்ப சல்பைடோ அப்படிங்கிற நேம் நம்ம சொல்லுவோம். இந்த லாஸ்ட் 2 பாருங்க ட்ரைபினைல் பாஸ்பேன். இங்க BH3 அப்படின்னா பாஸ்பின், வெறும் BH3 அப்படின்னா பாஸ்பின். ஓகேவா? இந்த பாஸ்பீன்ல இந்த BH3ங்கிற பாஸ்பேன்ல 3 ஹைட்ரஜன் ஆட்டம் ரிமூவ் ஆயிட்டு 3 ஃபினைல் குரூப் வந்திருக்காங்க. ஓகேவா? BH அப்படின்னா ஃபினைல். அப்ப இந்த ட்ரைபினைல் பாஸ்பேன் இவங்க ஸ்டார்டிங்ல BH3 அப்படிங்கிற பாஸ்பேனா தான் இருந்திருப்பாங்க. இத பாஸ்பேன். இந்த பாஸ்பேன்ல இருக்கிற 3 ஹைட்ரஜன் ரிமூவ் ஆயிட்டு 3 BH குரூப் அட்டாச் ஆயிருக்கு, 3 ஃபினைல் குரூப் அட்டாச் ஆயிருக்கு. அப்ப ட்ரைபினைல் பாஸ்பேன் அப்படி சொல்லிடுவோம். இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு நியூட்ரல் லிகாண்ட். நியூட்ரல் லிகாண்ட். 22 பாருங்க ஒரு பென்சின் ரிங் மாதிரி தான் இருக்கும். சப்போஸ் இங்க நைட்ரஜன் இல்ல கார்பன் இருந்தா கண்டிப்பா இது பென்சின் தான். ஓகேவா? ஆனா இங்க ஒரு நைட்ரஜன் ஆட்டம் அட்டாச் ஆயிருக்கு. இதை தான் நம்ம பைரிடின் அப்படி சொல்லுவோம், இல்லைன்னா பிரிடின் அப்படி சொல்லுவோம். பைரிடின் இல்லைன்னா பிரிடின் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? இவங்களும் ஒரு நியூட்ரல் லிகாண்ட் தான். இங்க யார் எலக்ட்ரானை டொனேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நைட்ரஜன் ஆட்டம் தான் எலக்ட்ரானை டொனேட் பண்ணுவாங்க. இவங்க ஒரு நியூட்ரல் லிகாண்ட் தான். ஓகேவா? அப்போ இவங்க எல்லாம் தான் அந்த கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ்ல ஒரு லிகாண்டா நமக்கு ஆக்ட் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் இந்த 22 லிகாண்ட் 22 லிகாண்ட்ஸ் நீங்க தெரிஞ்சிட்டாவே அப்போ அந்த கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் எந்த காம்ப்ளெக்ஸ் கொடுத்தாலும் அந்த காம்ப்ளெக்ஸ்ல கூடிய லிகாண்டோட நேம் நீங்க ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். லிகாண்டோட நேம் நமக்கு தெரிஞ்சா மட்டும்தான் அந்த ஒரு காம்ப்ளெக்ஸ்க்கான IUPAC நேமுக்கு நம்ம போக முடியும். IUPAC நம்ம எழுதணும் அப்படின்னா கண்டிப்பா லிகாண்டோட நேம் தெரிஞ்சிருக்கணும், டைப்ஸ் தெரிஞ்சிருக்கணும், என்ன மாதிரியான டைப் ஆஃப் லிகாண்ட் அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மெட்டல் அயான். ஒரு காம்ப்ளெக்ஸ்ல மெட்டல் அயான் பிரசன்ட் ஆகுறாங்கன்னா ஓகேவா, அந்த காம்ப்ளெக்ஸ் உடைய டைப்பை பொறுத்து அந்த மெட்டல் அயானுக்கு எந்த மாதிரி நம்ம நேம் கொடுக்கணும் அப்படிங்கறத நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறோம். ஓகே. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.